செங்கோட்டையன் போல இன்னும் பல பேர் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு. 41 பேர் மரணத்திற்கு எங்கே சென்றார்? என்னவென்று செய்வதென்றே தெரியாமல் திக்கு திணறி போயிருந்த தாவேகா தலைவர்களுடைய எண்ண குமுறலை அப்படியே பிரதிபலித்து காட்டினார். தாவேகா தொண்டர்களுக்கு ஆறுதலாகவும் இருந்ததனுடைய வெளிப்பாடு அண்ணனுடைய தொடர் பிரச்சார பயணத்திலே தாவேகா கொடியுடன் தாவேகா தொண்டர்கள் ஆர்ப்பரித்து வந்து நின்றார்கள். எங்கே சென்றீர்கள் ஆதவ அர்ஜுனா? அன்று ஓடி ஒளிந்து கொண்டிருந்தீர்கள். ஆள் மட்டும் உயர்ந்திருந்தால் பத்தாது, அறிவும் உயர்ந்திருக்க வேண்டும். எடப்பாடியாரை வீழ்த்துவதுதான் ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு வைத்திலிங்கம் பேசியிருக்காரு. வைத்திலிங்கத்திற்கு சசிகலா கும்பல் செய்த நேர் எதிரான செயல்களின் காரணமாகவே சசிகலாவுக்கு எதிராக அன்றைக்கு கபட நாடகம் போட்ட டீக்கடை பன்னீர்செல்வத்தின் பக்கத்தில் நின்று சசிகலாவை வீழ்த்தி இந்த கட்சியிலிருந்து விரட்டுவதே என் கொள்கை என நின்றவர் வைத்திலிங்கம். பன்னி கூட்டத்தில் போய் அவர் சேர்ந்திருக்கின்றார். பன்னிகளோடு சேர்ந்த கண்ணுக்குட்டியை போன்று அவரும் ஒரு பன்றியாகிவிட்டார். ஒரு டீக்கடை பன்னீராக இருந்த உங்களை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக்கிய அண்ணன் அழகு பார்த்த அம்மாவையும் இந்த கட்சியினுடைய இயக்க தொண்டர்களையும் புறந்தள்ளி இவர்களுக்கு எதிராக துரோகி கூட்டத்தினுடைய சேர்ந்திருக்கின்ற துரோகி பன்னீர்செல்வமே சசிகலாவினுடைய துரோகத்தை விட உங்களுடைய துரோகம் தான் மிக பெரியது, கொடியது. மொத்தம் நீங்கள் அதிமுகவும் திமுக கூட்டணிக்கு இருந்த வித்தியாசம் எவ்வளவு? வெறும் 13 லட்சம். அந்த 13 லட்சத்தில் 8 லட்சம் ஓட்டுகள் எங்கே இருந்து வந்தது? ஒட்டுமொத்த போக்குவரத்து தொழிலாளியின் வீட்டிலிருந்து வந்தது. அப்படியே வந்து வாக்களித்தார்கள். உங்களோட பொய்யான வாக்குறுதியை நம்பி பொதுமக்களையும் போக்குவரத்து தொழிலாளர் நடு வீதியில் நிற்க வைத்தவர் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ES சதீஷ் பாபு, தலைவர், மாநகர போக்குவரத்து கழகம், அண்ணா தொழிற்சங்கம், வடக்கு மண்டலம். வணக்கம் சார். அதிமுகவோட கூட்டணியே வந்து காலியாக போகுது, செங்கோட்டையன் போல இன்னும் பல பேர் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு. இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? என்ன சொல்ல வராரு? ஆதவ அர்ஜுனான்றவர் யாருங்க? அவர் எந்த கட்சியில் இருந்தார்? விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்தார். சரிங்களா? அந்த கூடாரத்தில் இருந்து அந்த கூட்டணிக்கு பிளவுபடும் வகையில், ஆனால் உண்மையை தான் பேசினார். ஆதவ அர்ஜுனா உண்மையை தான் பேசினார். அந்த உண்மையை பேசினதனுடைய விளைவு அவருக்கு கிடைத்த பலன், விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து அவர் விலட்டி எடுக்கப்பட்டார். நம்மளுடைய அப்பாவாக இருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள், தம்பி நீங்கள் இருந்தால் எங்கள் கட்சியை இனிமேல் நாங்கள் நடத்த முடியாது, நாங்கள் என்றைக்குமே வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அடிவரடிகளாக தான் இருப்போம் என்று அவர் தெரிவித்ததனுடைய காரணத்தினால் நமக்கு இங்கே இடமில்லை என்று விஜய் அவர்களிடம் தஞ்சம் புகுந்தவர் தான் ஆதவ அர்ஜுனா. அன்றைய நிலவரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நடந்து கொண்டே ஒரு சில வார்த்தைகளை அவர் வந்து புசி ஆனந்தம் அவரோட பேசி கொண்டு வரும்பொழுது தரம் தாழ்ந்த வகையில் ஒரு தலைவரை, அதுவும் எதிர்க்கட்சி தலைவரை, முன்னாள் முதலமைச்சரை ஒருமையில் பேசியதை அனைத்து ஊடக வாயிலாகவும் சமூக வலைதளத்தின் வாயிலாகவும் நம்ம அனைவரும் பார்த்ததே. அப்படிப்பட்ட ஆதவ அர்ஜுனனுடைய பேச்சுக்கு இப்பொழுது அங்கே இடமில்லை. ஏனென்று சொன்னால் அதிமுகவில் இருந்து சென்ற திரு செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சும் வரவும் அங்கே மீடியாக்களில் முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்பட்ட காரணத்தினால் தனக்கான இடம் அங்கே இல்லை. அதை எப்படியாவது நிரப்பிக்கொள்ள வேண்டும், தன்னுடைய இருப்பை அங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த எதிர்க்கட்சியை நாம் வசைப்பாடினால் மட்டுமே இந்த ஊடகங்களிலே நாம் பிரதிபலிக்க முடியும், அதன் மூலமாக நம்முடைய தலைவர் விஜய் அவர்கள் நம்மை இந்த இயக்கத்திலே நிலைநிறுத்துவார் என்ற ஒரே காரணத்திற்காக அப்பழுக்கற்ற இந்தியாவிற்கே முதல் மாதிரி அரசியல்வாதியாக திகழ்கின்ற தமிழ்நாட்டு மக்களுடைய ஜீவாதார உரிமைகளை பெற்றுத்தந்த அண்ணன் எடப்பாடியாரை பார்த்து இவ்வளவு தரம் தாழ்ந்த வகையிலே அதிமுகவை வசைப்பாடுகின்ற ஒரு எளிய, என்னவென்று சொல்வதென்று எங்களுக்கு தெரியாத ஒரு வார்த்தைகள். ஏனென்று சொன்னால் அவரை போன்று நாங்கள் தரம் தாழ்ந்து பேசுவதாக இல்லை. ஏனென்று சொன்னால் எங்களை இயக்கிய அந்த இயக்கத்தினுடைய தலைவர், புரட்சி தலைவராகட்டும், அவர் வழிவந்த நாங்கள் புரட்சி தலைவி அம்மாவாகட்டும், இந்த இரு பெரும் தெய்வங்களையும் இன்று தன் இரு கண்களாக உயிர் மூச்சாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பாச தலைவர் அண்ணன் எடப்பாடியாருடைய அடிமட்ட தொண்டனாக இருக்கின்ற நான், சதீஷ் பாபுவாகிய நான் தெரிவிக்கின்றேன், எங்களை அப்படி வளர்க்கவில்லை. யாராக இருந்தாலும் மரியாதை கொடுத்து இந்த சமுதாயத்திலே இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என அனைவரையும் ஒன்றாக பாவித்து 8 கோடி தமிழர்களில் நாமும் ஒருவர் என்கின்ற வகையிலே தான் அனைவரையும் நாம் பார்க்க வேண்டும்.
மனிதநேயத்தை காக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததனுடைய காரணத்தினாலே ஆதவ அர்ஜுனாவை நாங்கள் ஒருமையில் திட்டாமல் அமைதி காத்து நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நாவடக்கத்துடன் பேசுகின்றேன். ஆதவ அர்ஜுனா அவர்கள் 41 பேர் மரணத்திற்கு எங்கே சென்றார்? அன்றிரவு எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் MR விஜயபாஸ்கர் அவர்கள் நள்ளிரவு என்று பாராமல் இறந்தவர்கள் ஆகட்டும், குத்துயிரும் குலையுருமாக இருந்தவர்களாகட்டும் அனைவருக்கும் ஆறுதல் தெரிவித்து நடக்கின்ற மருத்துவ கூராய்வுகளாகட்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயிரோடு இருப்பவர்களுக்கு மருத்துவ சிகிச்சையாகட்டும், உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதலாகட்டும் அனைத்தையும் தெரிவித்து எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் சம்பந்தப்பட்ட கரூருக்கு சென்று சேரும் வரை ஆறுதலாக இருந்து அவர் குடும்பத்தில் ஒருவராக பார்த்து கொண்டிருந்ததை நாடறியும். அப்படிப்பட்ட காட்சிக்கு எளிய எங்களுடைய அண்ணன் எடப்பாடியாரோட வழிவந்த நாங்கள் சொல்கிறோம், எங்கே சென்றீர்கள் ஆதவ அர்ஜுனா? அன்று ஓடி ஒளிந்து கொண்டிருந்தீர்கள். ஆள் மட்டும் உயர்ந்திருந்தால் பத்தாது, அறிவும் உயர்ந்திருக்க வேண்டும். ஆதவ அர்ஜுனா அவர்களே, நாவடக்கம் தேவை. உங்களை போன்று தரம் தாழ்ந்தவர் அல்ல. எங்களுடைய அடிமட்ட தொண்டனாக இருக்கின்ற 2 கோடி தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் ஆதவ அர்ஜுனா அல்ல, அவருடைய கட்சி தலைவர் விஜய்க்கு கூட எங்களால் செவி சாய்த்து பதிலளிக்க முடியும். ஆனால் நாங்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகளாக எங்களுடைய கட்டுக்கோப்பான ஒரு இயக்கத்திலே வாழ்ந்து வளர்ந்து கொண்டு வருகின்றோம். அதனால் ஆதவ அர்ஜுனாவுக்கு இந்த பேட்டியின் மூலமாக எச்சரிக்கை விடுக்கின்றேன். இனி வரும் காலங்களில் உங்கள் இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதிமுகவை வசைபாடி அதன் மூலமாக நீங்கள் புகழ் தேடுவதற்கோ உங்கள் இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கோ முயலாதீர்கள். அது விபரீதத்தில் முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அதிமுக செமிஃபைனலில் வின் பண்ணிட்டோம், ஃபைனலில் பாகிஸ்தான் டீம் மாதிரி இருக்கிற டிஎம்கே ஜெயிச்சிருவோம் அப்படிலாம் சொல்லி பேசியிருக்காரு. செமிஃபைனலில் வின் பண்ணுற அளவுக்கு அதிமுக இருக்கு. அதிமுக உங்களை அன்னைக்கு காப்பாற்றினதே அதிமுக தான். 41 பேர் மரணத்துக்கு யார் காரணம்? இன்றளவுலையும் திரு விஜய் அவர்களால் குறிப்பிட்டு இவர்தான் விரல் நீட்டி காட்ட முடியல. ஆனால் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெல்ல தெளிவாக அன்று மறைந்த அத்தனை குடும்பத்திற்காகவும் என்னவென்று செய்வதென்றே தெரியாமல் திக்கு திணறி போயிருந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் தாவேகா தலைவர்களுடைய எண்ண குமுறலை அப்படியே பிரதிபலித்து காட்டினார். இந்த 41 பேர் மரணத்திற்கு காரணம் இந்த தமிழ்நாடு அரசு கையாலாகாத அதனுடைய காவல்துறை தான் அப்படி என்று அழுத்தம் திருத்தமாக பதிவிட்டு தாவேகா தொண்டர்களுக்கு ஆறுதலாகவும் மறைந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர் குடும்பத்தின் அங்கத்தினருக்கு அத்தனை பேருக்கும் ஆறுதலாகவும் இருந்ததனுடைய வெளிப்பாடு அண்ணனுடைய தொடர் பிரச்சார பயணத்திலே தாவேகா கொடியுடன் தாவேகா தொண்டர்கள் ஆர்ப்பரித்து நின்றார்கள். 1 மாத காலம் இந்த தாவேகானுடைய நிர்வாகிகள் எங்கே சென்றார்கள்? நாங்கள் கேட்கின்றோம். உங்களுக்கு இருந்த வாய்ப்புகளை இப்பொழுது நான் சொல்கின்றேன். உங்களுக்கு இருந்த வாய்ப்புகளை அன்று இரவே பிரதம மந்திரி உங்களுக்காக குரல் கொடுத்தார், குடியரசுத் தலைவர் குரல் கொடுத்தார், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் குரல் கொடுத்தார், மத்திய அமைச்சர் ஒருவர் குரல் கொடுத்தார். ஆனால் அவை அனைத்தையும் உங்களுடைய தலைவர் அன்றைக்கு புதிதாக கட்சியை தொடங்கி சமுதாயத்திலே வெளி உலகத்தை புதிதாக பார்த்த தலைவர் என்பதனால் இப்படிப்பட்ட ஒரு விபரீதமான ஒரு நிகழ்வினை எப்படி கையாள்வது என்பதே தெரியாத, சிறுமைப்படுத்தி சொல்வதாக நினைக்க வேண்டாம். அரசியலில் அன்றைக்கு அவர் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்த காரணத்தினால் அவருக்கு என்ன செய்வது என்று தெரியாத போய் வீட்டிற்கு சென்று விட்டார். நாங்கள் சொல்கின்றோம், அடிமட்ட தொண்டன் நான் சொல்கின்றேன், அவர் செய்திருக்க வேண்டியது அவர் டீ பார்ட்டியை தவிர்த்தார். தமிழ்நாடு கவர்னர் RN ரவி அவர்கள் கொடுத்த டீ பார்ட்டியை தவிர்த்தார். இதை ஏன் பதிவிடுகிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது திரு விஜய் அவர்களே. தாவேகா கட்சியினுடைய தொண்டர்களுடைய ஒரே நோக்கம் திரு விஜய் அவர்களை இந்த சமுதாய போராளியாக மாற்ற வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதற்கு நீங்கள் செய்திருக்க வேண்டியது, உடனடியாக நீங்கள் சென்று மறுநாள் காலையிலே கவர்னரிடம் இந்த மரணத்திற்கு காரணம் இந்த தமிழ்நாடு அரசும் நாங்கள் முன்னனுமதி பெற்று பாதுகாப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் தெரிவித்தும் கூட அதை கொடுக்க மறுத்து தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இந்த 41 பேர் மரணத்திற்கு காரணமான காவல்துறை உயரதிகாரிகள் மீதும் இந்த தமிழக அரசின் மீதும் இவற்றிற்கெல்லாம் மூளையாக செயல்பட்ட அந்த முன்னாள் அமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் புகார் தெரிவித்திருக்க வேண்டும். சரி, போகட்டும். இனி வருங்காலத்திலாவது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் 2026 தமிழ்நாட்டினுடைய 2வது முதலமைச்சர் ஆகப் போகின்ற அண்ணன் எடப்பாடியார் அவருடைய கரங்களிலே நீங்கள் தர வேண்டிய முதல் மனு
இந்த தாவேகா தொண்டர்களுடைய இறந்த அந்த 41 பேர் மரணத்திற்கான நீதி விசாரணையை நீங்கள் நடத்த வேண்டும். இதுவே நீங்கள் இடுகின்ற முதல் கையெழுத்தாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கையாக அமைய வேண்டும் என்று தாவேகா தொண்டர்கள் சார்பாக அதிமுக கடைகோடி தொண்டன் அண்ணன் எடப்பாடியோட கடைகோடி தொண்டன் சதீஷ் பாபு தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் பாதங்களில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடியாரை வீழ்த்துவது தான் ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு வைத்திலிங்கம் பேசியிருக்காரு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அதிமுக கையில் வந்து பூமாலை குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்குது? ஓபிஎஸும் வர கூட்டணிக்கெலாம் வரமாட்டோம், அதிமுகவில் வந்து எடப்பாடியார் தலைமை இருக்க வரைக்கும் வரமாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீக்கப்பட்டவர்கள் வந்து என்ன தான் சொல்ல வராங்க, என்ன பிம்பத்தை வந்து வெளியில் காட்டுறாங்க? அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் வந்து ஒரு மதிக்கத்தக்க தலைவராக வந்து தஞ்சை மண்ணில் வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். இந்த துரோகி சசிகலா குடும்பத்திற்கு நேர் எதிராக இருந்த அண்ணன் வைத்திலிங்கத்தை 2016 அரியலூர் பெரம்பலூர் தொகுதிக்கு பொறுப்பாளராக போட்டு அவர் நிற்கின்ற அந்த தொகுதியிலேயே தோற்கடித்தவர்கள் தான் இந்த சசிகலா கும்பல். டிடிவி தினகரன் ஆகட்டும், இப்பொழுது திரைக்கு கொண்டு வந்து நான் சொல்கிறேன், எங்கே அந்த திவாகரன்? உங்களால் அந்த திவாகரனையும் சசிகலா பக்கத்தில் தினகரனை நிற்க வைத்து உங்களால் ஒரு போட்டோ கூட போட முடியாத தஞ்சை மண்ணில் இருக்கின்ற நீங்கள் அந்த முக்குலத்தோர் சமுதாயத்தை பெயரை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை முக்குலத்தோர் சமுதாயம் விரட்டி எடுத்துக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும் வரை அந்த முக்குலத்தோர் சமுதாயத்திற்கு எல்முனை அளவும் நன்மை செய்யவில்லை. நீங்கள் செய்ததையும் தீமையே. அன்றும் கூட 2016 வரை அண்ணன் வைத்திலிங்கத்திற்கு சசிகலா கும்பல் செய்த நேர் எதிரான செயல்களின் காரணமாகவே சசிகலாவுக்கு எதிராக அன்றைக்கு கபட நாடகம் போட்ட டீக்கடை பன்னீர்செல்வத்தின் பக்கத்தில் நின்று சசிகலாவை வீழ்த்தி இந்த கட்சியிலிருந்து விரட்டுவதே என் கொள்கை என நின்றவர் வைத்திலிங்கம். ஆனால் சேற்றில் போய் மாற்றிக்கொண்டு விட்டார். குரங்கு கையில் பூமாலை கிடைக்கவில்லை, பன்னி கூட்டத்தில் போய் அவர் சேர்ந்திருக்கின்றார். பன்னிகளோடு சேர்ந்த கண்ணுக்குட்டியை போன்று அவரும் ஒரு பன்றியாகிவிட்டார். அதன் காரணமாகவே தப்பித்து பிழைத்து வர முடியாது என்கின்ற காரணத்தினால் அந்த பன்றிகளோடு சேர்ந்து ஊளையிட்டு கொண்டிருக்கிறார் நரியை போன்று. உண்மையிலேயே அவர் பன்றி கூட்டத்தில் தான் சேர்ந்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அவர் தன்னந்தனியாக இருந்த பொழுது அம்மாவினுடைய அரவணைப்பிலே அத்தனை மதிப்பும் மரியாதையும் மிக்கமாக இருந்த அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் இன்றைக்கு ஒரு அடிமட்ட தொண்டன் கூட தஞ்சை மண்ணிலே மதிக்க முடியாத ஒரு ஆளாக மாறி இருக்கிறார் என்பது உள்ளபடியே மனவேதனையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிமுகவை பார்த்து நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா? புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய வடிவந்த அண்ணன் புரட்சி தமிழை பார்த்து நீங்கள் சொல்லுகின்ற இந்த வார்த்தை உங்கள் கண்ணாடி முன் நின்று நீங்கள் பார்த்து சொல்லும் பொழுதே தெரியும். உன் கண்களே உங்களை காட்டி கொடுத்து விடும். பன்றி கூட்டத்திற்காக நீங்கள் பேசுகின்ற இந்த பொதுவெளி வார்த்தைகள் தனிமையிலே நின்று உங்கள் மனசாட்சி படி பேசி பாருங்கள். உங்கள் மனசாட்சியை உங்களை ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் தினம் தினம் தொழுக வேண்டிய ஒரே தலைவர் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார். ஏனென்று சொன்னால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய எண்ணங்களை தாங்கி இன்று புரட்சி தலைவருடைய சாதுரியம் புரட்சி தலைவி அம்மாவுடைய துணிச்சல் இரண்டையும் தன்னகத்தை கொண்டு நின்று நிதானித்து அடித்து கொண்டிருப்பவர் அண்ணன் எடப்பாடியார். ஆகவே இது போன்ற ஒரு தலைவரை உருவாக்கி கொடுத்த புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவை நாங்கள் தினம் தினம் போற்றி கொண்டாடுகின்ற காரணம் இப்படி ஒரு ஒப்பற்ற தலைவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று அண்ணன் அவர்கள் இனியாவது மனம் திருந்தி அந்த பன்றி கூட்டத்திலிருந்து வெளிவந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய வழி வந்து இந்த அதிமுகவினுடைய தொண்டனாக இறுதி மூச்சு வரைக்கும் வாழ்ந்தால் அந்த தஞ்சை மண் உங்களை அந்த மண்ணின் மைந்தராக ஏற்றுக்கொள்ளும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் நிராகரிக்கப்பட்ட தஞ்சை மண்ணினுடைய அகதியாகத்தான் வாழ்வீர்கள் என்று இந்த பேட்டியின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்களை பற்றி நான் கேட்டேன், அதை எப்படி சொல்லுங்கள்? டிடிவி தினகரன் அவரை அம்மா இருக்கும் பொழுதே இந்த கட்சியினுடைய துரோகி என்று விலக்கி வைத்தார். அம்மாவினுடைய மரணத்திற்கு பின்பு அந்த சசிகலா நாங்கள் பிடித்து பிள்ளையாராக சாணியை பிடித்து பிள்ளையாராக வைத்ததை போன்று இருக்கின்ற அந்த சசிகலாவால் கொண்டு வரப்பட்ட அந்த டிடிவி தினகரன் சசிகலா ஜெயிலுக்கு போனதுக்கு பிற்பாடு தன்னை துணை பொதுச் செயலாளர் என்று அறிவித்து கொண்டு தன்னை ஆர்கே நகர் வேட்பாளர் என்று தன்னந்தனியாக தனக்கு வேண்டப்பட்ட ஒரு மூவரை வைத்துக்கொண்டு எடப்பாடியை புறந்தள்ளி ஆட்சி மன்ற குழு என்று சொல்லி ஒரு கபட நாடகம் நடத்தி அங்கே 20 ரூபாய் டோக்கனை கொடுத்து
மக்களை ஏமாற்றி அத்தனை பழிபாவங்களையும் அதிமுக மேல் விழ வைத்த ஒரு துரோகி டிடிவி தினகரன். நல்ல காலமாக அந்த தேர்தல் அங்கு நின்று போனது. மீண்டும் அவர் குக்கர் சின்னத்திலே தான் நின்று ஜெயிக்க முடிந்ததே தவிர அந்த 20 ரூபா டோக்கனை கொடுத்து இரட்டை இலை சின்னத்திலே அவரை நிற்க முடியாமல் செய்தது அம்மாவனுடைய ஆத்மா. அந்த குடும்பங்களை எல்முனை அளவும் அதிமுகவில் சேர முடியாதபடி அந்த அந்த எங்களுடைய கழகத்தினுடைய அந்த கோயிலாக இருக்கின்ற தலைமை கழகத்தில் வாசப்படியே அந்த குடும்பத்தில் ஒருவரும் மிதிக்க முடியாமல் செய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய அம்மாவின் ஆத்மா. இதை அத்தனையும் புரிந்து கொண்டு தொண்டர்களின் மனக்கண்ணாடியாக தொண்டர்களின் எண்ணப்படி வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார். எடப்பாடியாரோட ஒவ்வொரு அணு அசைவும் தொண்டருடைய எண்ணம். தவறுதலாக அவருடைய எண்ணம் என்றோ அவருடைய வழி என்றோ நினைப்பது தவறு. அவருக்கு யாருமே வேண்டப்பட்டவர்கள் வேண்டப்பட்டவர்கள் இல்லவே இல்லை. அனைவருமே அவர் சரிசமானமாக தான் பார்க்கின்றார். தொண்டர் என்ன நினைக்கின்றானோ அதைத்தான் அவர் வழி நடத்துகின்றார், அதைத்தான் செயல்படுத்துகிறார், அதான் உயிர் மூச்சாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தொண்டர் என்ன நினைக்கின்றான் என்றால் அம்மாவினுடைய இந்த மரணத்திற்கு காரணம் சசிகலானுடைய செயல்பாடு தான், அந்த குடும்பத்தினுடைய வழிநடத்தல் தான். இந்த அம்மாவினுடைய மறைவிற்கு பின்னால் இந்த இயக்கத்திற்கு ஏற்பட்ட அத்தனை பின்னடைவுக்கும் காரணம் இந்த துரோகி சசிகலா குடும்பத்தினுடைய செயல்பாடு தான். அந்த செயல்பாட்டுக்குள்ளே போய் இந்த டீக்கடை பன்னீர்செல்வம் நுழைந்து கொண்டு எங்களை எல்லாம் ஆட்டி படைத்து எப்படியெல்லாம் பேசினீர்கள் பன்னீர், எப்படி பேசினீர்கள்? அம்மாவினுடைய சாவிற்கு காரணம் சசிகலா தான், அதற்கு நீதி விசாரணை வேண்டும், இது மட்டுமே என்னுடைய ஒரே கோரிக்கை. என்னை அடித்தார்கள், உதைத்தார்கள், என்னை பலார் என்று அறைந்தார்கள், குடும்பமே சேர்ந்து என்னை அடித்தது, எப்படியெல்லாம் நீங்கள் பேசினீர்கள்? உங்களுடைய பேச்சை நம்பி அத்தனை தொண்டர்களும் உங்கள் பின்னால் அணிவகுத்து நின்றோம். அதற்கு நீங்கள் செய்த மறுபலன் என்ன தெரியுமா? அம்மாவினுடைய ஆத்மாவிற்கு செய்த துரோகம். அம்மாவினுடைய ஆத்மா உங்களே அல்ல, உங்களுடைய மகன் ரவீந்திரநாத் இப்போது எங்கே இருக்கின்றார்? சமுதாயத்திலே ஒரு நடமாடக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்றாரா? உங்களுடைய தேனி மாவட்டத்திலே உங்களால் தலை நிமிர்ந்து முடியாதபடி வெட்கி தலைகுனி என்ற அளவிலே சமுதாயத்திற்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டதனுடைய காரணத்தினால் உங்கள் மகனினுடைய பெயரை சொல்வதற்கு உங்களுக்கே அச்சமாக இருக்கின்றது. இப்பொழுது உங்களுடைய பெரிய மகன் ஜெயபிரதீபோடைய பெயரை சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அரசியல் வானில். இப்பொழுது தெரிவிக்கின்றோம், அம்மாவிற்கு துரோகம் செய்த திரு டீக்கடை பன்னீர்செல்வம் அவர்களே, 7 ஜென்மத்திற்கும் நீங்கள் சேர்த்து வைத்த சொத்து மட்டும் உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து சேராது. அம்மாவிற்கு நீங்கள் செய்த இந்த துரோகத்தின் மூலமாக அதிமுக ஒவ்வொரு தொண்டனுடைய சாபமும் உங்களுக்கு சேர்ந்து உங்களுடைய 7 ஜென்மத்தினுடைய உங்கள் குடும்பத்திற்கும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் எதிர்வரும் காலங்களில் பார்க்கத்தான் போகிறீர்கள். இந்த அதிமுக இயக்கத்தின் பின்னால் அந்த அதிமுகவினுடைய திசை பக்கமே உங்களுடைய குடும்பம் 7 ஜென்மத்துக்கும் திரும்பி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய துரோகத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். வயதில் மட்டும் மூத்தவராக இருந்தால் பத்தாது, அனுபவத்தில் மற்றும் மூத்தவராக இருந்தால் பத்தாது, நாம் செய்கின்ற செயல்பாடுகளிலும் மூத்தவராக இருக்க வேண்டும், அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அப்படி வாழவில்லை. சமுதாய துரோகியாக, சமுதாயத்தினுடைய நேர் எதிராக, அதுவும் நீங்கள் சார்ந்திருக்கின்ற 2 கோடி தொண்டர்களுடைய அதிமுகவிற்கு எதிராக, அம்மாவினுடைய எண்ணத்திற்கு எதிராக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க இந்த துரோகி கூட்டத்துடன் சேர்ந்து இதற்கான பலனை நீங்கள் நிச்சயமாக எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அறுவடை செய்யத்தான் போகிறீர்கள். அதை உங்களுடைய தேனி மாவட்ட மக்களும் பார்க்கத்தான் போகிறார்கள். நீங்கள் தேனி மாவட்டத்தில் கட்சி அல்ல, ஒரு சங்கம், ஒரு பொதுநல சங்கம் கூட நீங்கள் ஆரம்பிக்க முடியாது. அந்த பொதுநல சங்கத்தை ஆரம்பித்து பார்த்தால் கூட ஒருத்தர் கூட உங்களோட ஒரு பொதுநல சங்கத்தை சேர மாட்டார்கள். ஊர்க்கிணறை மறித்து ஊர் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை தடுத்து என்னவெல்லாம் செய்தீர்கள்? ஒரு டீ கடை பன்னீராக இருந்த உங்களை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக்கிய அண்ணன் அழகு பார்த்த அம்மாவையும் இந்த கட்சியினுடைய இயக்க தொண்டர்களையும் புறந்தள்ளி இவர்களுக்கு எதிராக துரோகி கூட்டத்தினுடைய சேர்ந்திருக்கின்ற துரோகி பன்னீர்செல்வமே சசிகலாவுடைய துரோகத்தை விட உங்களுடைய துரோகம் தான் மிக பெரியது, கொடியது. இப்போ வந்து அதிமுக சார்பில் போட்டியிட போகிறவங்களுக்கு வந்து விருப்ப மனு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தேதி அவ்வளோ நிர்வாகிகள் வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களா? நிச்சயமாக. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பதை நிரூபித்திருக்கின்றார் எங்களுடைய காட்சிக்கு எளிய எங்களுடைய 2 கோடி தொண்டர்களுடைய முதல் ஆளாக ஒற்றை தலைமை நான் இருக்கின்றேன், உங்களை பாதுகாக்கின்ற பாதுகாவலன் என்று சொல்கின்ற ஏழை விவசாயிகளுடைய பிரதிநிதித்துவமாக இருக்கின்ற எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஏன் என்று சொன்னால் நாங்களே இதுவரை அந்த மாதிரி பார்த்ததில்லை.
மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது தான் நாங்கள்லாம் பார்த்துருக்கிறோம். புரட்சித் தலைவராக இருக்கும் பொழுது நாங்கள்லாம் சிறிய தொண்டனாக சிறிய பிள்ளைகளாக இருந்த காரணத்தினாலே புரட்சித் தலைவர் இருக்கும் பொழுது விருப்ப மனு வாங்கியவர்களுடைய கதைகளை நாங்கள் கேட்டறிந்திருக்கின்றோமே தவிர பார்த்ததில்லை கண்கூடாக. ஆனால் அம்மா இருக்கும் பொழுது விருப்ப மனு கொடுக்கதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு பழைய காலத்திலே புரட்சி தலைவர் சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் போன்ற மிகப்பெரிய நடிகர்களுடைய படத்திற்கு தியேட்டரில் அடித்துக் கொள்வதைப் போல அன்றைக்கு மாலை 5 மணி வரை ஒரு 15,000 ரூபாய் கட்டி ஒரு ஃபார்ம் வாங்க முடியவில்லை. எவ்வளவு சண்டை அந்த ஒரு ஃபார்ம் வாங்குவதற்கு. 234 தொகுதியிலே நம்முடன் கூட்டணி வரப்போகிறார்கள். நாம் நிற்கப் போவது எவ்வளவு தொகுதி என்று நமக்கும் தெரியும். 234 தொகுதியிலே நின்றால் கூட எத்தனை பேர் அடித்துக் கொள்வார் என்று தெரிய முடியாதபடிக்கு சுமார் 3000 பேருக்கு மேல் விருப்ப மனு வாங்கியிருக்கின்றார்கள். இன்றைக்கும் விருப்ப மனு வாங்க முடியாதவர்களுடைய சண்டையின் காரணத்தினாலே தான் தொண்டர்களுடைய எண்ணத்தினுடைய படி அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் 3 நாட்களுக்கு நீட்டித்து கொடுத்துள்ளார். இன்றைக்கு நாங்கள் சொல்கின்றோம், தமிழ்நாட்டிலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாகட்டும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளாகட்டும் எங்களுக்கு இத்தனை சதவீதம் ஓட்டுகள் இருக்குது, அத்தனை சதவீதம் ஓட்டுகள் இருக்குது, நாங்கள் தான் தமிழக மக்களுடைய பிரதிநிதித்துவமான ஆட்கள் என்று சொல்கின்றீர்களே, நீங்கள் எல்லாம் ஏன் விருப்ப மனு வாங்கவில்லை? அதிமுகவை போன்று உங்களால் செய்து காட்ட முடியுமா? நாங்கள் இப்பொழுது சவால் விடுக்கின்றோம். இது தொண்டருக்கான கட்சி. யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராகலாம், அமைச்சராகலாம், எம்எல்ஏ ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், சேர்மேன் ஆகலாம், மேயர் ஆகலாம் என்கின்ற ஒரு அடிமட்ட கோட்பாட்டை கொண்டிருக்கின்ற இயக்க தலைவரை தாங்கி இருக்கின்ற இயக்கம் என்பதன் ஒரே காரணத்திற்காக தான் இத்தனை பேர் விருப்ப மனு கட்டியிருக்கின்றார்கள். அறிவாலயத்தில் போய் சொன்னால் இந்த தொகுதிக்கு இந்த மாவட்டத்திற்கு இவர் என்று எழுதி வைத்திருப்பார்கள். அவர்களை தாண்டி யாரும் வர முடியாது. அவர்களுக்கு அற்பாற்பட்டு அவருடைய மகன் வரலாம், பேரன் வரலாம், இன்னும் அடுத்தடுத்து யாரேனும் பிறந்தால் அவர்கள் வரலாம். இது எழுதி வைக்கப்படாத விதி அறிவாலயத்திலே. இதே போன்றுதான் அனைத்து கட்சிகளிலும். மற்ற கட்சிகளை நான் குறை சொல்வதாக நினைக்க வேண்டாம். அனைத்து கட்சிகளும் இதுதான் விதி. ஆனால் இவை அனைத்தையும் உடைத்தெறிந்த ஒரே இயக்கம் அதிமுக என்கின்ற மாபெரும் சக்தியை உருவாக்கிய புரட்சி தலைவர் அம்மா. அவர் வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கடைக்கோடி தொண்டர்களுடைய மனக்கண்ணாடி, 2 கோடி தொண்டர்களுடைய வழித்தோன்றலாக இருக்கின்ற எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர் எண்ணத்தின் அனைத்தையும் அறிந்ததன் காரணத்தினாலேயே இந்த 3 நாட்கள் அல்ல, எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலின் இறுதி நாள் வரை அறிவித்து பாருங்கள், அத்தனை நாளும் கூட்டம் கூடும். ஓகே சார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அரசு பேருந்து விபத்துகள் வந்து அதிகரிச்சிருக்கு, உயிரிழப்புகளும் அதிகமாகிருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? என்னென்ன குறைபாடுகள் வந்து இப்போ போயிட்டுருக்கு? அரசு பேருந்துகளை நேற்றுக்கு கூட வந்து கலைஞர்களை நாங்கள்லாம் பார்த்தோம். இந்த தொலைக்காட்சி பேர் குறிப்பிட்டதுக்கு மன்னிக்கணும். ஆளுங்கட்சியினுடைய தொலைக்காட்சியில் அரசு பேருந்துகளை வந்து தனியார் மையத்திலிருந்து அரசு பொதுவுடைமையாக ஆக்கினதாக இருக்கட்டும், அதை வந்து மேலும் வந்து மெருகூட்டியதற்கு தொழிலாளருடைய பொதுமக்களுடைய உரிமைகளை பாதுகாத்து அவர்களுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தது திரு மறைந்த முத்துவேல் கருணாநிதி. பாவம், அவருடைய தகப்பனார் பெயரையோ அவருடைய தாத்தாவினுடைய பெயரையோ நம்மளுடைய முதலமைச்சர் அப்பா ஸ்டாலின் அவர்கள் சொல்ல மறந்திருப்பார். இதான் நான் சொல்கின்றேன். முத்துவேல் கருணாநிதி அவர்கள் செய்திருந்தார் என்று நேற்றுக்கு கூட பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதே தொலைக்காட்சியில் இ-பஸ்ஸை கொடுத்து ஏன் பேசவில்லை? இ-பஸ் யாருடையது? தனியாருக்கு கொடுக்கிறோம், அசோக் லேலண்ட் ஹோம் கம்பெனிக்கு கொடுக்கிறோம் என்று ஒரு பொய்யான வதந்தியை கிளப்பி தன் குடும்ப சொத்தாக மாற்றிக்கொண்டிருக்கின்றீர்களே. தன் பெயரை தானே சொல்லி பயப்படுகின்ற தயங்குகின்ற எங்களுடைய அப்பா என்று சொல்லி எங்கள் எல்லாம் வந்து மிரட்டி கொண்டிருக்க தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இது உங்கள் குடும்ப சொத்தாக நீங்கள் மாற்றிக்கொண்டவில்லையா? 2021 எப்படி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள்? இந்த 8 லட்சம் பேர் மொத்தம் நீங்கள் அதிமுகவும் திமுக கூட்டணிக்கு இருந்த வித்தியாசம் எவ்வளவு? வெறும் 13 லட்சம். அந்த 13 லட்சத்தில் 8 லட்சம் ஓட்டுகள் எங்கே இருந்து வந்தது? ஒட்டுமொத்த போக்குவரத்து தொழிலாளியின் வீட்டிலிருந்து வந்தது. போக்குவரத்து தொழிலாளி ஓய்வு பெற்றவர்களாகட்டும், பணியில் இருப்பவர்களாகட்டும், அவர்களுடைய குடும்பங்களை சார்ந்திருந்த 8 லட்சம் பேர் உங்களுக்கு அப்படியே வந்து வாக்களித்தார்கள். உங்களுடைய பொய்யான வாக்குறுதியை நம்பி, உங்களுடைய மஞ்சப்பெட்டியை நம்பி, ஓய்வு பெற்ற தொழிலாளிகளை உங்களுக்கு டிஏஆர்எஸை பெற்றுத் தருவேன், உங்களுடைய குரலாக நான் ஒலிப்பேன், நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தலைமை செயலகத்துக்கு வரலாம், 100 நாட்களில் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தருவேன் என்று சொன்னீர்கள். இருக்கின்ற பணியில் இருக்கின்ற தொழிலாளர்களை அவர் 15% தருகின்றேன் என்று சொல்கின்றார் எம்ஆர் விஜயபாஸ்கர். அதனை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இடைக்கால நிவாரணம் 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நம் ஆட்சிக்கு வந்தவுடனே
50% தருகிறோம் என்றீர்கள். இருக்கும் பொழுதே 50% கேட்டு வேலை நிறுத்தம் செய்து பொதுமக்களையும் போக்குவரத்து தொழிலாளர் நடு வீதியில் நிற்க வைத்தவர் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இதை நாடறியும். அதற்கான அத்தனை வீடியோ ஆதாரங்களும் இருக்கின்றன. தோமுசா தலைவராக இருக்கின்ற அண்ணன் சண்முகம் அவர்கள் அன்றைக்கு 50% கேட்டார் பேச்சுவார்த்தையின் பொழுது. 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை 50% கேட்டார். கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய பெருந்தலைவர் அண்ணன் சவுந்தரராஜன் 25% கேட்டார். உங்களுடைய பேச்சை நம்பி ஒட்டுமொத்த போக்குவரத்து தொழிலாளியும் வாக்களித்ததனுடைய விளைவு நீங்கள் அந்த பேச்சுவார்த்தையை முடிக்காமல் இழுத்தடித்து திமுக போலி திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்தவரும் நீங்கள் கொடுத்தது, அதுவும் கையாலாகாத அந்த சிவசங்கரன் போக்குவரத்துறை அமைச்சரை வைத்து நீங்கள் கொடுத்தது வெறும் 5%. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 1000 ரூபாய் இடைக்கால நிவாரணம் கொடுத்ததை பிரித்து கம்யூனிஸ்ட் தோழர்களே 30 ரூபாய் போதுமா என்று ஒவ்வொரு பணிமனை வாயிலிலும் கூடி கும்மி எடுத்து பாட்டு பாடினீர்களே, இங்கே எப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அடிவரடிகளாக கம்யூனிஸ்ட் இயக்கம் மாறிக்கொண்டிருக்கிறது. லெனின் கார்ல் மார்க்ஸ் வழி வந்த அந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் இப்பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கம்யூனிஸ்ட் இயக்கமாக மாறி போயிருக்கின்றது. அதனாலே வாய் மூடி மௌனமாக இருக்கின்றீர்கள். தனியார் மயக்கமாக்கப்பட்ட அத்தனை பணிமனைகளிலும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் உங்களுடைய போக்குவரத்து துறையை சீரமைத்ததா? எங்கே போயிட்டு அந்த லிப்டிக் பேருந்து, பெண்களுக்காக விடப்பட்ட மகளிர் பேருந்து எங்கே? ப்ளூ பெயிண்ட் நீங்கள் சொல்கிறீர்கள், நீல பெயிண்ட் நீல வண்ணம் பூசி இருக்கின்றார்கள் என்று. அன்றைக்கு அவரிடம் பணம் இல்லாத காரணத்தினால் முன்னும் பின்னுமாக உதட்டு சாயம் பூசுவதை போன்று சிகப்பு கலரையும் அடித்து பிங்க் கலரை அடித்து இது பெண்களுக்கான பேருந்து என்று ஏமாற்றினார்கள். இன்றைக்கு அதே பேருந்தினுடைய சேஸை மட்டும் எடுத்து பாடியை மட்டும் கட்டி பழைய பேருந்து, அதுவும் அம்மா வாங்கிய பேருந்து, எடப்பாடியாரன் வாங்கிவிட்ட பேருந்துக்கு நீங்கள் பூசி மொழிகி கட்டிடம் கட்டி சார் அடிக்கடி பேருந்து 500 பேருந்து 600 பேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் திறந்துலாம் வைக்கிறாரு. நிறைய பஸ் போகுது பாருங்க. அந்த பேருந்தெல்லாம் ஒரு ஆர்டிஐ போட்டு பாருங்க. இந்த பேருந்தெல்லாம் சேசஸ் வந்து வாங்கி புதிதாக வாங்கி கட்டப்பட்ட பேருந்தா, இல்லை உங்களுடைய அந்த பேருந்தினுடைய கூண்டுகள் மட்டுமே சீரமைக்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்ட பேருந்தா என்று எடுத்து பாருங்கள். முழுவதுமாக 1000 பேருந்து வாங்கினார்கள் என்று சொன்னால் 200 பேருந்துகளுக்கான சேசஸ் மட்டுமே வாங்கப்படுகிறது. மீதி 800 பேருந்துகளும் பழைய பேருந்துடைய சேஸை எடுத்து வெறும் கூண்டை மட்டும் கட்டி மகளிருக்கு இலவசம், விடியல் பேருந்து என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி, நான் இப்பொழுது உங்களுடைய பேட்டியின் வாயிலாக சொல்லுகின்றேன். மகளிருக்கு இலவச பேருந்து என்று சொல்கின்றீர்களே, அதில் பயணம் செய்கின்ற பெண்களுடைய வயது என்ன? 65ற்கு மேலே. அந்த பேருந்தினுடைய உயரம் என்ன? சுமார் 2லிருந்து 3 அடி உயரம் இருக்கின்றது. ஒரு பெண்மணியினால் 2லிருந்து 3 அடி காலடி எடுத்து வைக்க முடியுமா? ஏற முடியுமா? இறங்க முடியுமா? சரி, அந்த தனியாருக்கு விட்டு இருக்கின்றீர்களே அந்த தாழ்தள சொகுத்து பேருந்து, அந்த பேருந்திலே இவர்கள் ஏறினால் என்ன? அதிலே பணம் கொடுத்து போகிறவர்கள் போகட்டும். இலவசமாக சொல்லுகின்ற இந்த பேருந்திலே ஏற முடியாதபடிக்கு நாங்கள் கூண்டு கட்டுவோம். அந்த பஸ் தான் சார் அதிகமாக வருது, ரெட் கலர் பஸ், எலக்ட்ரிக் பஸ். இல்லை, அது ரெட் கலர் இல்லை, அதுவும் ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். எம்டிசின்னு போட்டிருக்கும், பார்த்துருப்பீங்க. அது எம்டிசியே கிடையாது. ஒரு அரசு பேருந்து தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கணும் என்று சொன்னால் அரசு பேருந்தினுடைய கான்ட்ராக்டில் ஓடுகிறது என்று இருக்க வேண்டும். எந்த பேருந்திலாவது எம்டிசி கான்ட்ராக்ட் என்று இருக்கின்றதா என்று பாருங்கள், இருக்காது. அதே சமயம் சொல்லுகின்றோம், அரசு பேருந்தாக இருக்கின்ற எம்டிசி பேருந்தில் எங்கேயுமே எம்டிசி லோகோ இருக்காது. எம்டிசியாக இருக்க வேண்டிய அரசு பேருந்தில் எம்டிசி லோகோ இருக்காது. தனியார் பேருந்தில் எம்டிசி லோகோ இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் இதை நீங்கள் நன்றாக ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். நம்முடைய முதலமைச்சர் போட்டிருக்கின்ற தலைவிக்கு போன்றதுதான் அது. இதுதான் உண்மை. அந்த தலைவிக்கிற்கும் நம்முடைய முதலமைச்சருக்கும் சம்பந்தம் இல்லை. அதுபோன்று இந்த பேருந்திற்கும் இந்த எம்டிசிக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் அழகாக இருக்கின்றது, வசீகரமாக இருக்கின்றது என்று நினைக்கலாம். அந்த பேருந்துக்கும் எம்டிசிக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. நம்மளுடைய அப்பா முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த விக்குக்கும் சம்பந்தம் இல்லை. அது யாருடைய முடியும்? ரீசெண்டாக வால்வோ ஏசி பஸ்லாம் விட்டுருந்தாங்க, எல்லாம் நல்லா இருக்குது தானே சொல்கிறாங்க. ஏசி பஸ்ஸு வால்வோ பஸ்ஸில் உங்களை போன்ற மகளிர் யாரேனும் பயணம் பண்ண முடியுமா இலவசமாக? எங்கே போயிட்டு? சுமார் 30 பணிமனைகளுக்கு மேலே இங்கே சென்னையில் இருந்து கொண்டிருந்தது. இப்பொழுது 11 பணிமனைகளுக்கு மேலே தனியாருக்கு தாரை வார்க்கப்படுகிறது என்று அறிவிப்பு இணையதளத்தில் இருக்கின்றது. நீங்களே சென்று கொண்டு பாருங்கள்.
அப்பொழுது அந்த பணிமனைகளை ஓடிக்கொண்டிருந்த மகளிருக்கு இலவசமாக பயன்பட்டு கொண்டிருந்த முதியோருக்கு இலவசமாக பயன்பட்டு கொண்டிருந்த பேருந்துகள் இப்பொழுது எங்கே? ஒரு பேருந்து பணிமனையை உருவாக்குகிறோம் என்று சொன்னால் அந்த பகுதியிலே இருப்பவர்களுக்கு எளிய வகையிலே நாம் சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அரசு ஆங்காங்கே பணிமனைகளை திறக்கின்றது. இவர்கள் அந்த பணிமனைகளை மூடி தனியாருக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த சேவை நடக்குமா நடக்காதா? நீங்களே சற்று யோசித்து பாருங்கள். மக்களுக்கு மகளிருக்கு இலவசம் என்று சொல்லி அனைத்தையும் தனியார் மயம் என்று சொல்லி இணையதளத்திலே பாருங்கள். அசோக் லைலாண்ட் ஹோம் கம்பெனி இழுத்து மூடப்பட்டு விட்டது என்று சொல்கின்றார்கள் இணையதளத்திலே. அப்படியாப்பட்ட தனியார் கம்பெனிக்கு எதற்காக இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிறுவனத்தை, மக்கள் சேவை நிறுவனத்தை எடுத்து கொடுக்க வேண்டும்? ஏனென்று சொன்னால் இது மறைமுகமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தினுடைய மருமகன் சபரீசனுடைய கையில் மாட்டிக்கொண்டு சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் ஒரே காரணம் வட சென்னையிலே இருக்கின்ற திரு PK சேகர்பாபு அவர்களே காரணம். எடுத்து பாருங்கள், அத்தனை பணிமனைகளையும் அத்தனை பேருந்து நிலையங்களையும் ஆக்கிரமித்து தனியார்கிட்ட பணிமனைகளையும் தனியார்கிட்ட இருக்கா? நிச்சயமாக பேருந்து நிலையங்கள் தனியாரிடம் உள்ளது, பணிமனைகளும் தனியாரிடம் உள்ளது, பேருந்துகளும் தனியார் மயம், அதில் இயக்குகின்ற நடத்துனர் ஓட்டுநர் அனைவரும் தனியார் மயம். ஆனால் எங்களுடைய MTCனுடைய சம்பளத்திலே சுமார் 25 அதிகாரிகள் முதல் ஊழியர்கள் வரை அந்த பணிமனையிலே அந்த தனியாருக்கு பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தனியாருக்கு 2 விதமாக பிரித்திருக்கின்றார்கள். ஸ்டார் வால்ட் என்று டிரைவர் கண்டக்டர்களை கொடுக்கின்றார்கள், பேருந்துகளை அசோக் லைலாண்ட் ஹோம் கம்பெனி கொடுக்கின்றார்கள். இரண்டுமே ஒருவருக்கு ஒரு டையப்பாக இருக்கின்றார். இவர்கள் இருவருமே தனியார் என்ற பெயரில் சபரீசனுடைய கம்பெனியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய முதலீடுகள் வெளிநாட்டில் இப்பொழுது இல்லை, மொத்தமாக போக்குவரத்து துறையில் இருக்கின்றது. இது எதிர்வரும் காலங்களில் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு பிற்பாடு அண்ணன் எடப்பாடி ஆட்சி அமைந்தவுடன் இதற்கான நீதி விசாரணை அமைக்கப்பட்டு நடைபெற்ற அத்தனை குற்றங்களுக்கான காரணத்திற்கான அதிகாரிகள் முதற்கொண்டு ஆட்சியாளர்களை கூண்டில் நிறுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவிக்கப்பட்டு நிச்சயமாக அதற்கான உப்பு தின்றவர்கள் தண்ணி குடித்ததை போல அதற்கான தண்டனை அனுபவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ DPIல ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, எதுக்காக, என்ன விவகாரம் இது? நிச்சயமாக இந்த அரசு ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் புறந்தள்ளி தான் கொள்ளையடித்த பணத்தை வைத்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய மருமகன் சபரீசனுடைய பேச்சை கேட்டு 2500 ரூபாய் கொடுத்து ஓட்டுகளை பெற்றுவிடலாம், அரசு ஊழியர்களோ மக்களோ யாருமே நமக்கு தேவையில்லை, பணத்தை கொடுத்தால் ஓட்டை பெற்று விடலாம் என்ற ஒரு மிகப்பெரிய விபரீத விளையாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடே இன்றைக்கு இவர்களை நம்பி வாக்களித்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் இனி நடு வீதியில் இருக்கின்றார்கள். ஆசிரியர்கள் யார்? இந்த சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஒப்பற்ற தெய்வத்தை போன்றவர்கள், மாதா பிதா குரு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஆசிரியரை இன்று நடு வீதியில் வைத்து போராட வைத்திருக்கின்ற இந்த பொம்மை முதலமைச்சர் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொம்மை உற்பத்தி செய்கின்ற தொழில் விரிவடைந்து கொண்டிருக்கின்றது, ஆண்டிற்கு 25% வளர்ச்சி என்று கொண்டிருக்கின்றது என்று தன்னுடைய குடும்ப தொலைக்காட்சியிலே விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பொம்மை முதலமைச்சர் என்று சொன்னது போக தான் பொம்மை முதலமைச்சர் தான் என்பதை பறைசாக்கின்ற வகையில் பொம்மை தொழில் உற்பத்தியிலே 25% கூடுதலாகி கொண்டிருக்கின்ற சொல்கின்றே உங்களுக்கு சிறிதளவும் வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, சூடு சொரணையே இல்லையா? எங்களை போன்ற அரசு ஊழியர்களையும் அரசு சார்ந்த ஊழியர்களையும் பொதுமக்களையும் எவ்வாறெல்லாம் ஏமாற்றி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து இந்த ஆட்சிக்கு இன்றைக்கு எங்களை நடு வீதியில் உட்கார வைத்து உங்கள் குடும்பம் மட்டுமே நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தத்தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்களா? இதற்குத்தான் நீங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்கின்றீர்கள் என்று எங்களையெல்லாம் தினம் அழுது புலம்ப வைக்கின்றீர்களா? அன்றைக்கு உங்களுடைய மனைவி அன்றைக்கு அழுதார், அது ஆனந்த கண்ணீர் என்று நினைத்தோம். அது ஆனந்த கண்ணீர் அல்ல. எதிர்வரும் நாட்களில் இந்த தமிழக மக்களுடைய ஆர்ப்பரிக்கின்ற அழுகை குரல், அழுகை கண்ணீர் என்று அன்றைக்கே எங்களுக்கு சூசகமாக தெரிவித்தார். அதை இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது இன்னும் 3 அமாவாசை முடியும், தேர்தல் வரும், தேர்தலுடைய முடிவில் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவாரா? அவர் ஆன பின்பாடு எங்களுக்கு ஏற்பட்ட இந்த அநீதிகளுக்கெல்லாம் விடுவு காலம் கிடைக்காதா? எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படாதா என்ற ஏக்கத்தில் 8 கோடி தமிழரோடு சேர்ந்து
2 கோடி தொண்டர்களாகிய அதிமுக தொண்டர்களுடைய ஒருவனாகிய சதீஷ் பாபு நானும் காத்து கொண்டிருக்கின்றேன். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.